அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிட்டில ஒரு மிகப்பெரிய மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மோசடியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது லீஸுக்கு அல்லது வாடகைக்கு வாங்கக்கூடியவர்கள், அதாவது வீடுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்லது ஹவுஸ் ஓனர்கள், அதாவது வீட்டை லீஸுக்கு கொடுக்கக்கூடியவங்க எந்த மாதிரி கவனமா இருக்கணும், எப்படி எப்படிலாம் சிட்டிகள்ல ஏமாத்துறாங்க, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், அதுக்காக சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையா இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது எதுக்காக ஃபர்ஸ்ட் லீஸுக்கு எடுக்கிறாங்க சோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நல்லதா கெட்டதா? ஏன்னா லீஸுக்கு எடுக்கிறவங்களை குறி வச்சு இன்னைக்கு சிட்டிகள்ல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள ஏமாத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் குரூப் நிறைய உள்ள வந்திருக்காங்க. சொல்ல போனா எக்ஸாம்பிள் நிறையவே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 கேசஸ் சென்னையில மட்டுமே லீஸுக்காக பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட ஏமாத்தக்கூடியது. அதாவது லீஸ் பணம் வாங்கக்கூடியவர்கள் மற்றும் ஹவுஸ் ஓனர்கிட்ட ரெண்டு பேர்த்தையுமே ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் சிட்டிகள்ல போயிட்டு இருக்கு. நான் சொன்னது போல 40 கேசஸ் சென்னை சிட்டில மட்டுமே ஃபைல் ஆயிருக்குது. ஓகே, இவ்வாறெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்களே அப்படின்னா நம்ம லீஸுக்கு எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை லீஸுக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லீஸுக்கு எடுக்கிறதுனால நிறையவே நமக்கு நன்மைகள் இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனுஷனா என்ன யோசிக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு 5000 ரூபாய் வாடகைக்கு நம்ம வருவோம். அதன் பிறகு நம்மளுடைய தரங்கள் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது ஜாப்ல கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதன் பிறகு நம்ம கொஞ்சம் வாடகை அமௌண்ட்டை அதிகமா நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல வீடுகளும் இருக்கணும், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டுல வாடகை இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, அந்த வாடகை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம சேவ் பண்றோம். இந்த சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, அதாவது 5 லட்சத்துக்கு நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா வீடு வாடகை 10 லட்சம் 10,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டை நம்மளால வாடகைக்கு எடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு திருப்ப அடுத்த 5 வருடத்திற்கு நம்மளாமே ஒரு டார்கெட் பண்றோம். ஓகே, நம்ம ஒரு 5 லட்சத்தை வச்சு நம்ம ஒரு லீஸுக்கு எடுக்கலாம். அந்த லீஸு அமௌண்ட்டும் வரும். இந்த அதே டைம்ல நம்ம வாடகைக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். சோ இவ்வாறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் குறைந்தது நம்ம சேவ் பண்ணி வச்சாலும் 5 வருடங்கள் நம்ம பிளான் பண்ணி அந்த 5 வருடங்களுக்கு பிறகு, அதாவது லீஸு கொடுத்த அமௌண்ட் ஒரு 5 லட்சம் இருக்கும். இதுல நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட் ஒரு 5 லட்சம் இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கினாலும் சரி அல்லது ஒரு வீடா வாங்கினாலும் சரி, நான் இல்லைன்னா நமக்கு தெரியும் பேங்க் நமக்கு 20% நமக்கு நம்ம பே பண்ணா போதும். ரிமைனிங் 80% நம்ம லோனா எடுத்துக்கலாம். அது மூலம் நம்ம ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த வீடு நமக்கு சொந்தமாகும். அதனுடைய மதிப்பு நமக்கு கரெக்டா, அதாவது நம்ம ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய டைம்ல அந்த அமௌண்ட் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் நமக்கு ஒரு மாசம் மாசம் வாடகை அப்படிங்கிற தொகை நமக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லீஸுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு சரியான முடிவு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னது போல ஒரு 5 லட்சம், அந்த 5 லட்சத்தை நம்ம பேங்க்ல ஒரு பிக்சட் டெபாசிட்லயே போடுறோமே, 1 லட்சத்துக்கு 500 ரூபாய், அதாவது நமக்கு 6% 6% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் கூட, அதாவது ஒரு லட்சத்துக்கு 500 ரூபாய் அல்லது 550 ரூபாய் நமக்கு மாசம் மாசம் வரக்கூடிய சூழ்நிலை. சோ 5 லட்சம் சொல்லும் போது 2,500 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பேங்க்ல இருந்து வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த லீஸுக்கு போகும்போது 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு நம்மளால 5 லட்சத்தை கொடுத்து நம்மளால இருக்க முடியும். சோ இதுதான் கால்குலேஷன். அப்படின்னு சொல்லும்போது நீங்களே கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் நம்ம மாசம் இந்த லீஸுக்கு எடுக்கிறதுனால சேவ் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஃப்ராட்ஸ் அதிகமா நடக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வீட்டுக்கு லீஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த வாரம் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வாறு நம்மளுடைய பணத்தை அதிகமா சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களை குறி வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ராட்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போறோம். இப்ப சென்னையில ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், அதாவது 65 crore rupees ஏமாத்திட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான். அவனுடைய பேர் அறிவு நம்பி. நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, வெப்சைட்ல கூட பார்க்கலாம். இது பல வருடங்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டது. இன்னைக்கு நான் வெப்சைட்ல பார்க்கும்போது கூட நிறைய அவனை பத்தி வந்துகிட்டே இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் குரூப், அதனுடைய பெயர் அருள் குரூப் அப்படின்னு சொல்லி தொடங்கினா, அதான் சென்னையில ஆதம்பாக்கம் அப்படிங்கிற இடம், 2வது சென்னையில நீலாங்கரை, இந்த 2 இடங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கள் இந்த மாதிரி லீஸ் அமௌண்ட் வாங்கினா எவ்வாறு ஏமாத்தப்பட்டாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது OLX அல்லது நோ புரோக்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல போயிட்டு யாரெல்லாம் ஹவுஸ் ஓனர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டேட்டா ஃபுல்லாவே எடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ராட் குரூப்ஸ் எல்லாமே
இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே அங்கங்க விளம்பரம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாங்க வாடகைக்கோ லீஸுக்கோ நாங்க வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யார் யாரெல்லாம் வாடகைக்கு அல்லது லீஸுக்கு வந்து வேணுமோ வீடு எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி அங்க சிட்டிகள்ல போஸ்டர் மூலமாவோ மற்ற மீடியாக்கள் மூலமாகவோ விளம்பரம் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால லீஸுக்கு எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் குரூப்போட அவங்க தொடர்பு வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க, அதாவது ஓகே ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க தொடர்பு வச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு லீஸு கொடுக்கக்கூடிய ஓனர்ஸ் தான் இருக்கிறாங்க எங்ககிட்ட, நீங்க ரெடியான்னு சொல்லி லீஸ்னால என்னென்ன பிரயோஜனமோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால இந்த வாடகைக்கு எடுக்கணும்னு நினைச்சக்கூடிய கஸ்டமர்ஸ் கூட லீஸுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகி ஸோ ரெடியா இருப்பாங்க. இதுக்கு இடையில ஸோ ஏற்கனவே போன் நம்பர் வந்து ஓஎல்எக்ஸ்லயோ அல்லது நோ பிரேக்கர் வெப்சைட்லயோ இங்க எடுத்து வச்சிருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி வாடகைக்கு எங்களுக்கு ஆள் இருக்குது, பட் அவங்க வந்து லீஸு கேட்கறாங்க, உங்களுக்கு லீஸு கொடுக்கறது ரெடியா? ஓகே, அவங்க ஆபீஸா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 90% ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் எங்களுக்கு லீஸ் வேண்டாம், மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வைக்கக்கூடிய லெவல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னா, அடுத்த வார்த்தை இப்படிப்பட்ட குரூப் இது வந்து என்ன வரும் அப்படின்னா, ஓகே நாங்க லீஸுக்கு வாங்கிக்கிறோம், உங்களுக்கு மாசம் மாசம் நாங்க வாடகையா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஹவுஸ் ஓனரும் சில கஸ்டமர் இப்படிப்பட்ட தவறுகள்ல விழுந்துடுறாங்க. என்னன்னா நிறைய மாசங்கள் வந்து நம்மளுடைய வீடு வந்து இன்னும் போகாமே சும்மாவே இருக்குது, அதை விட்டுட்டு தயவு செய்து நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஃப்ராட்ஸ் இருக்கிறத பத்தி தெரியாம நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அதாவது அக்ரிமெண்ட் வந்து இப்போ அருள் குரூப்ஸ் நான் எக்ஸாம்பிளா சொன்னேன் இல்லையா, அருள் குரூப்ஸ் மட்டும் இல்ல நிறைய இருக்குது. இப்போ சொல்ல போனா ஒரு கப்பல் இன்னைக்கு ஜஹாங்கீர் மற்றும் பானு அப்படிங்கிற ஒரு குரூப் அண்ட் சோலைமுத்து அப்படிங்கிற குரூப், இப்படி வரிசையா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பேட் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் குரூப் திருப்பி அக்ரிமெண்ட என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து டைரக்டா ஓகே நாங்க லீஸு கொடுக்கறதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இந்த சேம் டைம் வாடகைதாரர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி லீஸுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க, வீட்டை காலி பண்ணும்போது நீங்க பணத்தை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்க அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய மாதிரி அருமையான ஒரு சுச்சுவேஷனை அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் போகும், ஒரு 3 வருடங்கள். ஏன்னா அவங்க வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எதுக்காகவும் சொல்றேன். ஏன்னா இந்த கதை சொன்ன உடனே நான் சொல்றேன் திரும்பி அந்த அறிவு நம்பி திரும்ப என்ன பண்ணாரு அப்படின்னு, அதாவது அரெஸ்ட் ஆன பிறகு ஓகே, அதாவது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும், இவங்க ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியதுனால ஒரு 3 வருடங்கள் ஆகும். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த மாதிரி பணத்தை கட்டுவாங்க. பணத்தை கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா வாடகையை அவங்க நிறுத்துவாங்க, ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய வாடகை நிறுத்துவாங்க. வாடகை நிறுத்தின உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ் ஓனர் கேட்க ஆரம்பிப்பாங்க, ஓகே கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து வரல அப்படின்னு சொல்ற மாதிரி. கொஞ்ச நாள்ல அதாவது திரும்ப லீஸை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடகைதாரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளவுதான், அதுக்கு ஒரு சரியா ரெஸ்பான்ஸ் இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாவே அவங்க ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, எல்லா மொபைலும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். ஒரு கடைசி காலகட்டத்துல யாராவது ஒருத்தர் நேரடியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோ ரொம்ப கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னா உடனே தேவைப்பட்டா போய் கேஸ் போட்டுக்கோங்க நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு. கேஸ் போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவில இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பல லட்சக்கணக்கான கேஸ்கள் வந்து நிலுவையில இருக்குது. குறைந்தது 5 வருடங்கள் வந்து ஒரு கேஸ் வந்து முடிக்கிறதுக்கு ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. கேஸ் முடிக்கிறது இவ்வளவு நாள் ஆகுறதுக்கு என்ன காரணம்? சரி ஓகே, கொஞ்சம் அரசியலுக்குள்ள நம்ம போகும்போது என்ன அப்படின்னா, ஒரு அடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இப்ப எடுத்துக்காட்ட சொல்லப்போனா அந்த வழக்கை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதாவது 1996 சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு, அதாவது ₹1 சம்பளம் வாங்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வாறு வருமானத்துக்கு அதிகமா இவ்வளவு சொத்துக்கள் வந்தது அப்படிங்கிற ஒரு கேஸ் இல்லையா. அந்த கேஸ் என்னாச்சு, 1996 நடந்து அது முடிவுக்கு கிட்டத்தட்ட 2014. அப்ப யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அதன் பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டு அதன் பிறகும் அந்த கேஸ் இழுத்தடிக்கப்பட்டு பல வருடங்கள் அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் அந்த கேஸுக்காகவே போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன இந்த கேஸ்ல நம்ம எதுக்கு தொடர்படுத்துறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல தவறு செய்யக்கூடியவர்கள் இனிமே அதாவது கோர்ட்டுக்கு நம்ம போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை குற்றவாளின்னு தீர்க்க தான் போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா தவறுகள் நம்ம மீது இருக்கும்போது கண்டிப்பா நம்ம குற்றவாளின்னு சொல்லி நமக்கு வழக்குகள் பாதகமா தான் அமையும் சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது கடைசி வரைக்கும் அந்த வழக்கை இழுத்தடிப்பாங்க. சோ இழுத்தடிப்புன்னு சொல்லும் போது
சமீபத்துல கூட ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து ஒரு மிகப்பெரிய கான்பரன்ஸ்ல வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஃபெயிலியரா தான் நான் ஃபீல் பண்றேன் இந்தியாவுல. ஏன்னா நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. வழக்குகளை முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இழுத்து அடிச்சாங்க. ஓகே, அதே போலதான் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குகள் கூட பல வருடங்கள் வந்து இழுத்து அடிக்கப்பட்டது, இன்வெஸ்டிகேஷனுக்கு போகவே இல்லை. கடைசியில என்ன ஆகும், கோர்ட் வந்து இனிமே நீங்க வந்து விசாரணைக்கு வரவில்லை என்றால் கண்டிப்பா பிடிவாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்ப போவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் திரும்ப திரும்ப கோர்ட் கேட்டுக்கிட்டே இருக்கவங்க போகவே மாட்டாங்க. சோ இப்படி 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 இழுத்து அடிச்சு 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 பல வருடங்கள். இதே போலதான் இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் குரூப்பும் சொல்லக்கூடிய வார்த்தை. தேவைப்பட்டா நீங்க கேஸ் போட்டுக்கோங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது மிக தெளிவா சொல்றேன். ஏன்னா இங்க ஒரு பக்கம் லீஸுக்கு எடுக்கிறவங்க, ஒரு பக்கம் லீஸுக்கு கொடுக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர். இந்த பாதிப்பு வந்து இந்த ரெண்டு இருக்குதானே தவிர ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அந்த ஃப்ராடுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம ஒருவேளை கோர்ட்ல கேஸ் போட்டா, ஏன்னா கோர்ட்ல கேஸ் போட்டா உடனே என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து கோர்ட்ல கேஸுக்காக நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்டரை வந்து ஒட்டிட்டு அந்த இடத்துல குடியிருக்க விட மாட்டாங்க. அந்த குடியிருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது வாடகைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, வாடகைக்காக அல்லது லீஸுக்காக வாங்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். அதே போல ஹவுஸ் ஓனருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா அந்த இடத்துல வேற ஆளை வச்சு தன்னுடைய வாடகை அமௌண்ட்டை வாங்கவும் முடியாத சூழ்நிலை. ஆனால் இங்க அதாவது ஏமாத்தப்பட்ட ரெண்டு பேருமே இங்க பாதிக்கப்படுறாங்க கேஸ் போடும்போது. ஆனால் ஏமாத்தின ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் வந்து எந்த கஷ்டமும் இல்லை, பயங்கர ஹாப்பியா சாதாரணமாவே இருப்பாங்க. அதாவது திரும்பவும் அதே அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை திரும்பவும் ஈடுபடுவாங்க. சோ இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது அறிவு நம்பி அப்படிங்கிற திருச்சியை சேர்ந்த ஒரு நபர், அதை நீங்க இப்போ பார்க்கலாம், போட்டோ கூட பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோவில். சோ இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் கழிச்சு அவனுக்கு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட சென்னை சைதாப்பேட்டை ஜெயில 3 நாட்கள் தான் இருக்கிறான். 3 நாட்கள் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் கிடைக்குது. அந்த 6 மாதங்கள் கழிச்சு திரும்ப சென்னையில பெருங்குளத்தூர்ல அசோசா அப்படிங்கிற ஒரு குரூப், அதாவது ப்ரீவியஸா அருள் குரூப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இப்போ அசோசா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை பெருங்குளத்தூர்ல ஆரம்பிச்சு திரும்பவும் விளம்பரங்களை பார்க்கும்போது திரும்பவும் மக்கள் வந்து பாக்குறாங்க, திரும்பவும் ஏமாத்துறான், திரும்பவும் ஜெயிலுக்குள்ள போறான். சோ இந்த மாதிரி அதாவது யோசித்து பார்க்கும்போது ஒரு நீதித்துறை எவ்வாறு கேலி கூத்தா மாத்துறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு தவறை செய்யறான், அதாவது அதுல மிகப்பெரிய அளவுல 65 கோடி ரூபாய் ஏமாத்துறான், திரும்ப மக்கள் நிறைய பேர் அதுல விழுறாங்கன்னு சொன்னதுனால திரும்பவும் அதே மாதிரி தொழிலை ஆரம்பிச்சு திரும்பவும் ஃப்ராட் பண்றான். சோ இவ்வாறு எவ்வளவோ பேர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதாவது இந்த மாதிரி விஷயத்த நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்றேன். அதாவது ஒருவேளை நீங்க லீஸுக்கு எடுக்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல லீஸுக்கு எடுக்கிறது வந்து பெட்டர் தான், வாடகைக்கு போறதோட பெட்டர் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அக்ரிமெண்ட்டை டைரக்டா நீங்க ஹவுஸ் ஓனர்ட்டே போடணும். அதாவது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மூலமாக நீங்க அது ரெண்டல் அக்ரிமெண்டோ அல்லது லீஸ் அக்ரிமெண்டோ தயவு செய்து போடாதீங்க. அது இன்னைக்கு இல்லை, அது என்னைக்குமே பிரச்சனை தான். ஓகே, ஹவுஸ் ஓனர் போட்டாலும் சில பிரச்சனை வரும், ஆமா சிலவும் வரும், ஏன்னா அது பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களால கொடுக்க முடியாது. ஆனால் நீங்க அக்ரிமெண்ட்லயே சேர்த்துக்கோங்க. ஓகே, இஃப் நாட் ஏபிள் டு கிவ் த மணி வாட் ஐ ஹேவ் டு டூ, மாதிரி கேள்வியை கேளுங்க, அவ்வளவுதான். அவங்களே சொல்லுவாங்க, ஓகே நான் பணம் திருப்பி தர்ற வரைக்கும் நீ எங்க வீட்டுல இருந்துக்கப்பா. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை வராது, வந்தால் அப்படின்னு நல்ல ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்துக்கலாம். அதே மீறி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போகணும். ஓகே, நீங்க ஆல்ரெடி வந்து திருச்சியில இருக்கீங்க, இந்த திருச்சியை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஓகே, அதாவது மறு வாடகைக்கு விடுவதற்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஹவுஸ் இருந்தா இதெல்லாம் அக்ரி பண்ணுவாங்க. என்னால பணம் வந்து பே பண்ண முடியல, அதனால இப்படி ஒரு அக்ரிமெண்ட், நான் பணம் பே பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதனால லீஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு ஹவுஸ் ஓனர்ட்ட இது மாதிரி எல்லாம் கேட்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க டைரக்டா ஓனர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கேட்டால் மட்டுமே that will be more useful. சரியா? அடுத்தது மெயின்டெனன்ஸ். லீஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை நீங்க என்னன்னா மெயின்டெனன்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நிறைய சிட்டிகள்ல இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல எல்லாம் 5000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் மட்டுமே, அதை வந்து மறைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது சரியான ஒரு புரிந்துகொள்தல் இல்லைங்கிறதுனால மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணல, அதனால நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அது காரணமாகும். மெயின்டெனன்ஸ் எவ்வளவு, அது யார் பே பண்ணணும் அப்படிங்கறத பற்றி மிக தெளிவாகவே நீங்க அக்ரிமெண்ட்ல போடுங்க. மூன்றாவதாக எடுத்துக்கிட்டா, அதாவது நோட்டீஸ் பீரியட். எவ்வளவு நாள் வந்து முன்னக்கூட்டி நீங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படிங்கறத நீங்க ப்ரீவியஸாவே அக்ரிமெண்டே நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாப்ப நீங்க இருந்துதான் ஆகணும், 3 மாசம் இருக்கணும், 4 மாசம் இருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப, அதாவது நீங்க பணத்தை திரும்ப கேட்கும் போது இப்படிப்பட்ட
பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க மிக தெளிவாக அக்ரிமெண்ட். அடுத்ததாக சட்டம் வந்து இதற்கு என்ன சொல்லுது? ஏன்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்க வந்து என்ன மாதிரி சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறது பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சட்டப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ரெண்டு பேருக்குமே நல்லது. அதாவது அக்ரிமெண்ட் போடக்கூடிய ஹவுஸ் ஓனருக்கும் அல்லது லீஸுக்கு எடுக்கக்கூடியவங்களுக்கும் இது ரெண்டு பேருக்குமே நல்லதான். சில விஷயங்களை வந்து நம்ம நேரடியாவே கேட்கணும். அவர் தான் உரிமையாளரா அப்படிங்கிறது மிக தெளிவாவே கேட்டுக்கணும். ஏன்னா அப்படி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, அல்லது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா ஒரு சரியான உரிமையாளருக்கு நீங்க கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, உரிமையாளர் எப்படி கேட்கறது அப்படின்னா நீங்க கேளுங்க, அதனுடைய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கேளுங்க, சர்வே நம்பரை கேளுங்க. அந்த சர்வே நம்பரை பேஸ் பண்ணி நீங்க ஈஸி பார்க்கலாம். சோ ஈஸி பார்க்கும்போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, வேற யாரும் அதுக்கு உரிமை கொண்டாடி இருக்காங்களா, இவர் தான் குறிப்பிட்டது, அதாவது உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தான் உங்ககிட்ட வந்து உண்மையான நபரா அப்படிங்கிறத கேட்கறது தப்பே இல்லை. நீங்க வெரிஃபை பண்றது தப்பே இல்லை. ஏன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி இப்போவே அதை சால்வ் பண்றது தவறே கிடையாது. அதனால பாத்துக்கோங்க. சோ சர்வே நம்பர் கேளுங்க, ஈஸி போட்டு பாருங்க அவங்க தானா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது பார்க்கும்போது அந்த அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து அடமானம் வைக்கப்பட்டிருக்குதா. ஓகே, அடமானம் வச்சிருந்தா நம்ம வாங்கக்கூடாதா லீஸ் தான்? இல்ல, அடமானம் வச்சிருந்தாலும் வாங்கலாம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து இதுலதான் இருக்கும், பேங்க்லயோ அல்லது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். ஏன்னா அடமானம் வச்சுதான் நிறைய பேர் வந்து லோன் எடுத்துக்கிட்டு அதற்குரிய இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. அதனால அடமானம் வச்சுட்டு கேட்கணுமே தவிர அது அது அடமானம் வைக்கப்பட்டுள்ள ப்ராப்பர்ட்டி மேல நம்ம லீஸ் வாங்குறது தப்பே கிடையாது. நம்ம அதை அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்திக்கிடலாம். ஓகே, இப்போ அடமானம் வைக்கப்பட்டால் சட்டப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது எந்த நிறுவனத்துல வந்து அடமானம் வைக்கப்பட்டுள்ளதோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, ஓனர்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருக்கா, எங்களுக்கு நீங்க எதுவும் பே பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனுடைய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கிடைக்குமான்னு அவங்ககிட்ட போய் நீங்க அனுமதி வாங்கிக்கணும். எதுக்காக அனுமதி வாங்கணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கடன் வந்து கட்டல அப்படின்னு சொன்னா நமக்கு லா தெரியும். அதாவது 3 மாதத்திற்கு கண்டினியூஸா நம்ம இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து நோட்டீஸ் விட்டுருவாங்க. இந்த நோட்டீஸ் விட்டு திரும்ப ஒரு 3 மாதங்களும் நம்ம திரும்ப கட்டல அப்படின்னாச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணக்கூடிய அதிகாரங்கள் அந்த பேங்குக்கு உண்டு. ஜப்தி பண்ணும்போது அதை வேற வகையில சேல் பண்ணுவாங்க, அதனுடைய அமௌண்ட் திருப்பி ஹவுஸ் ஓனர் கொடுப்பாங்க. ஓகே, இங்க அடமானம் வைக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம அனுமதி வாங்கும் போது நம்மகிட்ட கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இன்னும் எவ்வளவு நாள் நமக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்குது, அல்லது நீங்க முடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நீங்க முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மளுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பா கன்சிடரேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஓகே அவங்க கண்டிப்பா வந்து அவங்க விற்கணும் ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த கட்டம் அவங்க மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம எடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அடமானம் வைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது நிச்சயமா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டம் மூணாவது பார்க்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, முன்னாடி எல்லாம் வந்து 11 மந்த்ஸுக்கு எல்லாருமே டாக்குமெண்ட் போடுவாங்க. எதுக்குன்னா 11 மந்த்ஸுக்கு மேல டாக்குமெண்ட் போட்டாச்சுன்னா அது சட்டப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ அப்படி கிடையாது. 2 மாதங்கள் நீங்க எடுத்தாலும் கூட வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் சட்டப்படி. ஆனா வாடகை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து எக்ஸப்ஷன். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால விடலாம். ஆனா லீஸுக்கு நீங்க போகும்போது நிச்சயமா வந்து நீங்க கண்டிப்பா நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது பெனிஃபிட்டா இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னாச்சுன்னா நம்ம கோர்ட்டை வந்து அணுக முடியும். இல்லாட்டி இந்த இப்ப நார்மலா நம்ம போடக்கூடிய அக்ரிமெண்ட்னால எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு கேஷா வந்து எந்த ஒரு அமௌண்ட்டோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் நீங்க கொடுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அது ஏன்னா 5 வருஷம் கழிச்சு திரும்பி லீஸ் வந்து நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னு சொல்லும்போது எப்போ கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்க எனக்கு தெரியவே செய்யாது, தரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் டிரான்சாக்ஷனா பண்ணிக்கோங்க. ஒரு டிடியா இருக்கலாம், அல்லது செக்கா இருக்கலாம், அல்லது யூபிஐ பேமெண்டா இருக்கலாம். அதை எடுத்து செப்பரேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இமெயில் அனுப்பி வச்சுக்கோங்க, அல்லது கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க, அல்லது பென் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எந்த அமௌண்ட்ல என்னென்ன பேஸ்லாம் வச்சுக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாவே, அதாவது போனை விட்டு தாண்டி எங்கேயாவது வச்சுக்கோங்க. அதை சொல்ல வரேன். அதாவது போன் வந்து ஒருவேளை நமக்கு 2 இயர்ஸ் ஆஃப் டைம் அல்ல 3 இயர்ஸ் ஆஃப் டைம்ல நமக்கு போன் போயிடும் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்குள்ள எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எப்ப நம்ம அதை தேவைப்பட்டாலும் நம்ம அதை எடுத்து கொடுக்குற மாதிரி. கேஷா வந்து நீங்க அமௌண்ட் கொடுக்காதீங்க. அது வந்து தட் இஸ் நாட் அட்வைசபிள். அதனால நீங்க வெரி கிளியரா ஒரு டிடி அல்லது ஒரு செக் அல்லது இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் சொல்லும்போது கம்ப்ளீட்டாவே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது லீஸுக்கு கொடுத்து எத்தனையோ பேர் மாட்டியிருக்காங்க.
பல ஆயிரக்கணக்கானவர் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பா ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே வரும். அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம், அந்த பிரச்சனையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கெப்பாசிட்டி. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.